மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். ஜேம்ஸ் அண்ட் கோவின் ஏசி பவர் பிளே ஆஃபர்ஸ் மே 1 முதல் 3 வரை. மே மாத பலன்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு. 9 சூரியன் 5ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருக்கிறார். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சித்திரை மாதத்தினுடைய சிறப்பு என்ன? சூரியனோடு சேர்ந்திருந்த புதன், அப்புறமா சூரியன் நகர்ந்துடுறார், புதன் நகர்ந்து 2 பேரும் ரிஷபத்துக்கு போகிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப், அதாவது மே 14 வரைக்கும் என்ன நடக்கும் என்றால் பெரும்புகழ் ஏற்படுகிறது. 9 கூடையவன் 5இல் இருக்கும் பொழுது இந்த மாதம் இதுதான் நடக்கும் அப்படின்னா சொத்துல என்ன பிரச்சனையோ அதை தீர்த்து தருகிறார். சில பேருக்கு பக்கத்து மாநிலங்களில் வேலை கிடைச்சிருக்கும், கர்நாடகாவில், ஆந்திராவில். ஆனால் சரியான நேரம் வந்திருக்காது. அங்கே என்ன ஆபத்து? பின்ன 7ஆம் இடத்துல போயிட்டு குருவும் சுக்கிரனும் 2 பேர் இருக்காங்க. இது ஒரு ஃபினான்ஷியல் டைட்டான நேரம் தான். இந்த நேரத்தில் உங்களுக்கு மணி ஃப்ளோவை கொடுக்கறதே இந்த சார் ப்ரொடக்ஷனில் இருந்து போர் அடிக்குது சார், நான் குவாலிட்டிக்கு போக போகிறேன், நான் சேல்ஸுக்கு போக போகிறேன், தயவுசெய்து பண்ணிடுங்க, இப்பயே பண்ணுங்க. காரணம், ஜூன் மாதம் குரு பகவான் மறைந்து விட்டால் பாதகாதிபதி வீட்டிலே சுக்கிரன் லாக் ஆகிடுறார். கடத்திர காரகன் அவர். அப்போ காதல்ங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டே உங்களுக்கு செயலிழந்து போயிடுது. இது செயலிழந்து போயிடுதா? உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. மே மாத பலன்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு மே மாதம் என்ன நடக்கும்? இதாங்க நடக்க போகுது, இது நடந்தே தீரும் அப்படின்னா என்ன சொல்லலாம்? அதுலேருந்து நம்ம தப்பிக்கணும்னா என்ன செய்யணும், அல்லது அது நடக்கணும்னா என்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரி விரிவாக பார்க்க போகிறோம். பொதுவாகவே இந்த மாத பலன்களை சொல்லும் பொழுது ஒரு முக்கியமான விஷயம், இந்த வருட பலன்களுடைய நாயகர்கள் யார்? நம்ம குரு, சனி, இவர்களையும் பிரதானமாக எடுத்துகிட்டு தான் நம்ம சொல்கிறோம். இருந்தாலும் இந்த மே மாதத்தில் மட்டும் 2-3 கிரகம் பெயர்றதால கொஞ்சம் ஃப்ளோ டிஸ்டர்ப் ஆகாமல் முழுக்க நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் புரியும். பல நல்ல செய்திகள் உங்களுக்கு சொல்ல போகிறேன். காரணம் என்னென்னா, அடுத்த மாதம் உங்களுக்கு ஜூன் மாதம் குரு பெயர்ச்சி வரப்போகிறது, உலகறிந்த விஷயம். அதுவும் உங்களுக்கு 8ஆம் இடத்துல மறைய போகிறார் குரு பகவான், அஷ்டம குருவாக வருகிறார். ஏன் சார் அதை ஞாபகப்படுத்துறீங்க கார்? அப்போ இந்த மே மாதம் ஏதாவது ஒன்று நம்ம செஞ்சு ப்ரிகாஷன் ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம எடுத்துக்கணும் இல்லையா? அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது விஷயமாக, ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருந்த புத பகவான், இவர் ரொம்ப நாளாக இருந்தார். இப்போ ஏப்ரல் 23 மேஷத்துக்கு போயிட்டார். மேஷத்திலே தான் இப்போ இருக்கார். மேஷத்தில் இருக்கிறவர் மே 14 வரைக்கும் அங்கே இருப்பார். மே 14ஆம் தேதி ரிஷபத்துக்கு போகிறார். அது வரைக்கும் 5ஆம் இடமாகப்பட்ட யோகஸ்தானத்தில் தான் இருக்கிறார். ஏற்கனவே 5இல் யார் இருக்கா? 9 சூரியன் 5ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருக்கிறார். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சித்திரை மாதத்தினுடைய சிறப்பு என்ன? சூரியன் உச்சமடைவது தான் சித்திரை மாதத்தின் சிறப்பு. அப்போது சூரியன் மேஷத்தில் உச்சமடைகிறார். உங்களுக்கு 5ஆம் இடம். இந்த 5ஆம் இடத்திலே சூரியனோடு சேர்ந்திருந்த புதன், அப்புறமா சூரியன் நகர்ந்துடுறார், புதன் நகர்ந்து 2 பேரும் ரிஷபத்துக்கு போகிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப், அதாவது மே 14 வரைக்கும் என்ன நடக்கும் என்றால், ரிஷபத்தில் இருந்த ஆட்சி பெற்ற சுக்கிரன் ஒரு 10 நாள் இருக்கார். அதாவது மே 5ஆம் தேதியிலிருந்து 15 வரை ரிஷபத்தில் இருக்கார். அப்புறமா மிதுனத்துக்கு போகிறார். சரி, ஓகே சார், நான் உங்களுக்கு குழப்பலை, ஸ்ட்ரைட்டாக சொல்கிறேன். யோகஸ்தானத்திலே 5ஆம் இடத்தில் சூரியனும் புதனும் 2 பேருமா இருக்காங்க. இப்போ இவங்க இருக்கிறதுனால என்ன ஏற்படும்? பெரும்புகழ் ஏற்படுகிறது. 9 கூடையவன் 5இல் இருக்கும் பொழுது இந்த மாதம் இதுதான் நடக்கும் அப்படின்னா புத்திர சந்தானம் பிறக்கப் போகிறது. யாருக்கெல்லாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு குழந்தை இல்லை, ரொம்ப வருஷமாக வெயிட் பண்ணுறீங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க, குழந்தை பிறந்துடும். இதாங்க நடக்கும். அடுத்ததாக, சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடுறவங்களுக்கு பாசிட்டிவான ரிப்ளை வரும். கோர்ட்லேருந்து ஆர்டர் வரணும், சார் இந்த மாதிரி இது நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க, வீடு ஜப்தி ஆகும், இது மாதிரியான பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸ், சொல்ல முடியாத வேதனை சார், அடமானம் மூழ்கி போச்சு, என்னென்னமோ சொல்கிறீங்க. அந்த பிரச்சனை எல்லாத்தையும் சூரியன் சரி செய்து தருவார். காரணம், அவர் தாங்க ஹெச்ஓடி. அவரே உச்சம்னும் போது 5ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது சொத்தில் என்ன பிரச்சனையோ அதை தீர்த்து தருகிறார். சில பேருக்கு பக்கத்து மாநிலங்களில் வேலை கிடச்சிருக்கும், கர்நாடகாவில், ஆந்திராவில். ஆனால் சரியான நேரம் வந்திருக்காது, அங்கே போக முடியாது. அது மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். பிறந்ததெல்லாம் ஆந்திராவில் சார், வளர்ந்தது சென்னையில், நான் திரும்ப ஆந்திராவே போய் செட்டில் ஆகிட்டா நான் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவேன் என்று நினைப்பவர்களுக்கெல்லாம் சொந்த ஊரில் வேலை கிடைக்கும். காரணம், 9 குடையவன். 9 என்றால் 6 தாண்டி செல்வது. நண்பர்களே, இந்த ஜோதிட டிப்ஸை மைண்டில் வச்சுக்கோங்க. 7 குடையவன் வரும்பொழுது கடல் தாண்டி செல்லும் யோகம் ஏற்படும். 9 குடையவன் வரும்போது 6 தாண்டி செல்லும் யோகம். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ 5ஆம் இடத்திலே சூரியன் உச்சமடையும் பொழுது கோபுர கலச யோகம். நான் ஆரம்பத்திலிருந்தே இந்த 2 வருடங்களாக இந்த நம்ம ஐபிசியில்
எல்லோரும் ஒரு விஷயத்தை பேசும்போது நான் யோகங்களை பற்றி நிறையா சொல்லிகிட்டே இருப்பேன். இந்த விபரீத ராஜ யோகங்கள், இது போன்ற கோபுர கலச யோகம், அந்த யோகம், இந்த யோகம், சச யோகம், ஹம்ச யோகம், இதெல்லாம். அந்த மாதிரி இந்த யோகங்களுக்கு ஒரு சிறப்பு உண்டு. எப்பயுமே உங்களை ஆபத்துலேருந்து காப்பாற்றுவது அதுதான். என்ன ஆபத்து? பின்ன 7ஆம் இடத்துல போயிட்டு குருவும் சுக்கிரனும் 2 பேர் இருக்காங்க. இது ஒரு ஃபினான்ஷியல் டைட்டான நேரம் தான். இந்த நேரத்தில் உங்களுக்கு மணி ஃப்ளோவை கொடுக்கறதே இந்த சூரியன் தான். உச்சமடையும் பொழுது பெரும்புகழ் தருகிறார், வெளிமாநிலங்களில் உங்களுக்கு பணி தருகிறார், சொந்த ஊரில் வேலை கிடைக்க போகுது, குழந்தை பிராப்தி, புத்திர பிராப்தி கிடைக்கிறது, சொத்து விஷயம் நடக்க போகுது. ரைட் சார், இப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் விடுங்க சார், நான் அந்த கேஸ்க்கே வரல, ரன்னிங் மணி வருமா, கையில் காசே இல்லை என்று நினைப்பவர்களுக்கு எல்லாம் ஒன்று சொல்கிறேன். 2 கூடைய சனி பகவான் 4ஆம் இடத்துல, 2 கூடையவர் 4ஆம் இடத்திலே செவ்வாயோடு சேர்ந்திருக்கிறார். இதில் என்ன பெரிய பிரமாதம்? பிரமாதம் என்னவென்றால், இந்த செவ்வாய் 5 கூடைய யோகாதிபதிங்க. யோகாதிபதி கேந்திர பலம் பெற்றார் என்று சொல்லலாம். கேந்திர பலம்னா 1, 4, 7, 10ன்னு அர்த்தம். இப்போது 5 கூடைய செவ்வாய் 4ஆம் இடமாகப்பட்ட மீனத்திலே சனியோடு இருக்கிறார். இது மிகப்பெரிய சிறப்பான விஷயம். அரசு பணிகள் தேடுறவங்களுக்குலாம் கிடைக்கும். டிஎன்பிஎஸ்சி எழுதியிருக்கேன் சார், இன்னும் ரெக்ரூட்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணல, இன்னும் கால் லெட்டர் வரல, இன்டர்வியூக்கு போகல, எத்தனையோ பேர், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேஸ். இதெல்லாம் சரியாகும். எப்போ சரியாகும்? மே 10க்கு அப்புறம் கண்டிப்பாக இந்த கனவு கைகூடும். நீங்கள் அரசு அதிகாரி ஆக போகிறீங்க அப்படிங்கிற உங்கள் கனவு கைகூடும். காரணம், செவ்வாய் ஆட்சி பெறுகிறார். இந்த மே மாதத்தின் இந்த ரிமார்க்கபிள் திங் அப்படின்னு ஒன்று சொல்லணுன்னா இதை சொல்லலாம். செவ்வாய் ஆட்சி பெறுகிறார். பூமிகாரகன் அவர் ஆட்சி பெற்று 5ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது என்ன ஆகும்? உங்களுக்கு அரசு பணி கிடைத்தே தீரும், பூமி லாபங்கள் கிடைக்காது. ஏற்கனவே 5 கூடிய சூரியனை பற்றி சொல்லியிருந்தேன். அப்போது யாராவது லேண்டுக்காக ரொம்ப ட்ரை பண்ணுறவங்க, எங்கள் பாரம்பரிய சொத்து இருக்குது சார், எங்கள் அப்பா வழி சொத்து, தாத்தா வழி சொத்து கோர்ட்டில் இருக்குது, கவலையே படாதீங்க. செவ்வாய் என்றால் கோர்ட்டு, கேஸு, வக்கீல் எல்லாம் செவ்வாய் தான். அவர் வந்துட்டார், ஆட்சி பெறுகிறார். நியாயம் உங்கள் பக்கம் இருந்தால், அண்டர்லைன் தி வேர்டு, நியாயம் உங்கள் பக்கம் இருந்தால் உங்களுக்கு நிச்சயம் இது கிடைத்தே தீரும். காரணம், தனுசு ராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்திலே செவ்வாய் ஆட்சி. உச்சம் வேறு, ஆட்சி வேறு. ஆட்சி அப்படிங்கிறதுக்கு 80%, 80% பலன்கள் சொல்லலாம். உச்சம் என்றால் 100% பலன்கள் சொல்லலாம். ஆனால் யோகாதிபதி தன் சொந்த ஸ்தானத்தில் ஆட்சி பெறும் பொழுது என்ன ஆகும்னா, ஆயுதப்படை எல்லாம் சொல்கிறாங்கல்ல, மிலிட்ரி, அப்புறமா இந்த போலீஸ் வேலை, அப்புறம் இந்த இராணுவ பணி, எல்லையில் நின்று நம்மளை காக்கின்ற அந்த வீரச்செயல், அந்த மாதிரிலாம் தன்னுடைய தைரியத்தையும் வீரத்தையும் பிரதானமாக கொண்டு செயல்படுற பணிகள். நானா சார், நானா, எனக்கா அந்த வேலை கிடைக்குது சார்? உங்களில் யார் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு செலக்டடாக யார் ட்ரை பண்ணுறீங்களோ அவங்களுக்கு சொல்கிறேன். அவர்களுக்கெல்லாம் அந்த கனவு நிறைவேறும். நம்ம அமரன் படம் மாதிரி உங்களுக்கு திடீர்னு போவீங்க, அப்படி கேப்டன் ஆகிறீங்க, மேஜர் ஆகிறீங்க, கடைசி சீனை விட்டுருங்க, அதுக்கு முன்னாடி வரைக்கும். ஸோ அப்போது 5ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெறுகிறார். இந்த யோகமெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறது. சில பேர் சொந்த ஊர்லேயே எஸ்ஐ ஆகிடுவீங்க, இதெல்லாம் நடக்கும். ஸோ இப்போது அடுத்த பலன் 14க்கு அப்புறம் வாங்க சார், அப்படி வாங்க. மே 14க்கு அப்புறம் புதனும் சூரியனுமாக சேர்ந்து ரிஷபத்தில் இருக்கிறார்கள். இது எப்படிப்பட்ட பலனை தரும்? புதாதித்ய யோகம். நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கோபுர கலச யோகம் சொன்ன மாதிரி இது புதாதித்ய யோகம். இது பெரும்பாலான ஜாதகத்தில் எல்லார் ஜாதகத்திலையுமே இருக்கும். புதனும் சூரியனும் சேர்ந்து தான் இருப்பாங்க. புதாதித்ய யோகம் என்றால், ஆனால் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, 7 கூடிய புதன் உங்களுக்கு ப்ராப்ளமேட்டிக் பர்சன். அந்த ஆள் நல்லா இருந்தால் உங்களுக்கு ப்ராப்ளத்தை தான் கொடுப்பார். அவர் 6ஆம் இடத்துல மறையிறது உங்களுக்கு நல்லது. ரிஷபம் என்பது உங்களுக்கு 6ஆம் இடம். 6ஆம் இடத்திலே பாதகாதிபதி வருகிறார். யாரோடு சேர்ந்து? 9 கூடிய சூரியனோடு சேர்ந்து. அப்போ என்ன ஆகுனா, சத்ரு ஜெயம் என்பது ஏற்படுகிறது. ஆஃபீஸில் சார், ஆஃபீஸ் போனால் நிம்மதியே இல்லை சார், போனால் ஏதாவது போட்டு கொடுத்துட்டே இருக்காங்க, என் பாஸ்க்கு ஏற்கனவே என்ன பிடிக்காது, இதில் இவங்க வேறு சாம்பிராணி போட்டுகிட்டே இருக்காங்க, அதனால் பெரிய ப்ராப்ளமாகவே இருக்குது. கவலைப்படாதீங்க, டிபார்ட்மெண்ட் சேஞ்ச் ஆகிடும், அல்லது பாஸே மாறிடுவார், அல்லது நீங்கள் மாறிடுவீங்க. ஏதோ ஒரு இடப்பெயர்ச்சி என்பது ஏற்படும். 6ஆம் இடம் என்பது என்ன? அது நான் எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன்னா, ஜூன் மாதத்துக்கு முன்னாடியே டிபார்ட்மெண்ட் சேஞ்ச் அப்ளை பண்ணுறது உங்களுக்கு நல்லது. சில பேர் ஜாப் ரொட்டேஷன்லாம் அப்ளை பண்ணுவாங்க. சார் ப்ரொடக்ஷனில் இருந்து போர் அடிக்குது சார், நான் குவாலிட்டிக்கு போக போகிறேன், நான் சேல்ஸுக்கு போக போகிறேன், தயவுசெய்து பண்ணிடுங்க, இப்பயே பண்ணுங்கள். காரணம், ஜூன் மாதம் குரு பகவான் மறைந்து விட்டால் என்னாகும்? உங்கள் எண்ணங்கள் டிஸ்டர்ப் ஆகிடும். ஸோ அப்போ ப்ரமோஷன் சான்சஸ்லாம். அடுத்ததாக என்ன ஏற்படுகிறது? கடன்களை அடைக்கிறீர்கள். இது ஒரு பக்கம். 6 கூடைய சுக்கிர பகவான் இவர் 7க்கு போகிறார். 7ஆம் இடத்துல யார் இருக்கா? ஏற்கனவே குரு இருக்கார். இந்த மாதம் நீங்கள் தவிர்க்க வேண்டியது என்ன? அதற்கு இப்போ நான் சொன்னேன் ஃபஸ்ட்டே, அதுக்கு நான் என்ன செய்யணும்னா, நீங்கள் ஜாபை ஃபோக்கஸ் பண்ணணும், சொத்துக்கள் வேணும், பணம் வேணும்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஒய்ஃப் கிட்ட சண்டையே போடக்கூடாது. ஏன்னா 6 கூடிய சுக்கிரன் 7ஆம் இடத்திலே குருவோடு புதனுடைய வீட்டிலே இருக்கிறார். அப்போ என்ன ஆகும்னா, பாதகாதிபதி வீட்டிலே சுக்கிரன் லாக் ஆகிடுறார். கலத்திர காரகனுங்க அவர். அப்போ காதல்ங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டே உங்களுக்கு செயலிழந்து போயிடுது.
இது செயலிழந்து போயிருதா? ஆமாம், நீங்களே நினச்சாலும் உங்களால் அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஐ லவ் யூ சொல்லணும் தான் சார் நினச்சிக்கிட்டே வீட்டுக்கு வந்தேன். வரத்துக்குள்ளே பாஸ் அடுத்த மீட்டிங்கில் உட்கார வச்சிட்டார் சார். மீட்டிங் முடிஞ்சு நைட்டு போகிறப்போ 11 மணி. எங்கே இருந்து சார் என் ஐ லவ் யூலாம் வேஸ்ட்டாக போச்சு? இதெல்லாம் நடக்கும். ஸோ அப்போது இந்த சுக்கிர பகவான் 7ஆம் வீட்டில் மறைகிறார். ஒய்ஃப் கிட்ட எதையும் மறைக்காதீங்க, மாட்டிப்பீங்க. இப்போது இந்த மாதம் நான் என்ன கடவுள் வழிபாடு செஞ்சால் எனக்கு சரியாகும்? சுக்கிரமூர்த்தி சுக்கிர பகவானை வேண்டுங்கள். முக்கியமாக நீங்கள் வேண்ட வேண்டிய முக்கியமான ஆள் புதன். காரணம் என்ன? புதன் தான் விஷ்ணுவுடைய கோயில்களுக்கு செல்லுங்கள். விஷ்ணுவனுடைய வடிவம் புதன் தான் உங்களுக்கு பாதகாதிபதி. அவர் வீட்டில் தான் போய் சுக்கிரன் லாக் ஆகிறார், பரிவர்த்தனை அடைகிறார். புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை அடைகிறாங்க. அப்போது விஷ்ணு பகவான் கோயிலுக்கு செல்லுங்கள். அங்கே இருக்கிற லக்ஷ்மியை வழிபடுங்க. நாராயணனுடைய கோயில், யாராவது நம்ம பெருமாள் கோயிலில் சொல்கிறேங்க, பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி தாயாரை வழிபடுங்கள். சிகப்பு தாமரை வைத்து வழிபடுங்கள். முடிஞ்சால் ஒரு ரெட்டு கலர் வஸ்திரம், அம்பாளுக்கு ஒரு புடவை வஸ்திரம் நீங்கள் சாத்துறது இன்னும் சிறப்பு. குங்குமார்ச்சனை செய்வது இன்னும் சிறப்பு. ஸோ இப்போ அதிர்ஷ்டம் தரும் தேதிகள் என்ன? இந்த மாதத்தில் உங்களுடைய 16ஆம் தேதி வருகின்ற மே 16ஆம் தேதி, மே 14ஆம் தேதி, மே 25ஆம் தேதி, இந்த 3 நாட்கள் நீங்கள் ரொம்ப சிறப்பான நாள். ஏன்னா சூரியன் டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய நாள். அதே மாதிரி அடுத்து நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நாட்கள் என்ன அப்படின்னா 5, 6, 7 மே மாதம், 21, 22 இந்த தேதிகள்லாம் ஜாக்கிரதையாக இருங்க. அதிர்ஷ்ட திசை என்ன? உங்களுக்கு என்ன ரொம்ப ராசியான திசை என்ன அப்படின்னா தெற்கு திசை உங்களுக்கு ரொம்ப லக்கியான திசையாக இருக்கும். அதிர்ஷ்டமான கலர் பச்சை கலர் உங்களுக்கு ரொம்ப லக்கியான கலராக இருக்கும். அதிர்ஷ்டமான உலோகம்னு பார்த்தா மரகதம் கையில் போட்டுக்கலாம். இதெல்லாம் சிறப்பு. ஸோ இது நான் சொன்ன இந்த விஷயங்கள் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதம் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஒய்ஃப் கூட சண்டையை தவிர மற்றபடி யூ ஆர் ஹாப்பி, யூ ஆல் செட் ஃப்ரீ. பொருளாதாரமாகட்டும் அல்லது பிஸ்னஸ் ஆகட்டும் அல்லது புதிய வேலைவாய்ப்பாகட்டும் எல்லாமே நல்லா இருக்குது. இல்லற வாழ்க்கையில் மட்டும் சின்ன பிரச்சனை வரும், அதை மட்டும் எப்படியாவது ஃபேஸ் பண்ணி அதை ஓவர் கம் பண்ணிடுங்க. அதான் சார் இப்போ பிரச்சனையே, என் ஒய்ஃப் ரொம்ப எதுவும் பேசவே கூடாது. கீழே போய்ட்டுருக்கு இந்த 2 நம்பர்கிட்ட ஃபோன் பண்ணி அவங்கள்ட்ட பேசணும். கீழே ஃபோன் பண்ணி நம்ம ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்கள் அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அழைத்த அடுத்த நொடி என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க. டக்கல் முறையில் கூட என்னோட பேசலாம். உலகத்திலே ரொம்ப ஈஸியான வேலை என் கூட பேசுகிறது மட்டும்தான். ஃபேமிலி ஜாதகமாக பார்த்து கொள்ளுங்கள். பேசிகிட்டு இருக்கும் போதே இந்த திரையில் ஒரு QR கோடு ஒன்று வரும். அது மொபைலில் பார்த்தாலும் சரி, டிவியில் பார்த்தாலும் சரி, அதை ஸ்கேன் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஐபிசியினுடைய வாட்ஸ்அப் சேனலோட அது லிங்க் ஆகிடும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஆட்டத்தை போடுங்க, அழகர பாருங்க, கோவிந்தன் பேரத்தான் கோஷமா போடுங்க. பல்லக்கு தெரியல அழகரு வாராரு, பார்க்கடல் வேந்தனா அழகரு வாராரு. சாதி மதம் எல்லாம் ஓடி ஒழிகிற ஆனந்த குத்து மதுரையிலே, கல்யாண கோலத்தை காணாத கோபத்தில் கண்ணழகரோ வைகையில. தலையா மக்கள் தலையா, கண்கொள்ள காட்சிங்க பாருங்கடா. மிஸ்டர் கோல்ட் கடலை தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். ஜேம்ஸ் அண்ட் கோவின் ஏசி பவர் பிளே ஆஃபர்ஸ் மே 1 முதல் 3 வரை.